25 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமாக கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறுக்க. திமுக தலைவர் ஸ்டாலின் தஞ்சையில் பேசி வருகிறார். எந்த பணியும் செய்யாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் திமுக முடிந்தது என சிலர் பாடி வருகின்றனர் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த பணியும் செய்யாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி கொண்டிருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்றதை சொன்னேன். புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நான் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை என்னை கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே தான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த தேர்தல் தோல்வியை பார்த்து நான் சிதறிடலை, மனம் சோர்வடைந்திடலை. 234 தொகுதிகளில் இன்றைக்கு என்ன நிலை, எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம், எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், என்ன காரணம் அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம். 86 பேரில் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 234 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு புறப்பட்டு ஆய்வு நடத்தி இருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன போல, நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எது விட்டு போயிருக்கு, ஏன் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், ஏன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம், இந்த தொகுதியில் வெற்றி பெறல என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மட்டும் இல்லை, உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒரு வெப்சைட்டையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக அந்த வெப்சைட்டில் கழக அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடலாம் என்று அந்த வெப்சைட்டை தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்போ கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் பணியை நம்ம அப்பயே தொடங்கிட்டோம். பாகம் ஒரு நிமிஷம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பில் கழக உறுப்பினர்கள் சேர்க்கணும், அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடித்தோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடு நடத்தணும், மகளிரணியோட மண்டல மாநாடு நடத்தணும், பாகம் ஒருவர்களெல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமித்தோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர் அமைச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனால் எந்த பணியும் செய்யாமல்
வாக்காளரை சந்திக்கல, பாகம் ஒரு நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு? சோஷியல் மீடியா. ஆக சோஷியல் மீடியா பொறுத்த இன்ஸ்டாகிராம்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நிறுத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை தான் தீட்டியிருக்கிறோம். எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்குது, நம்முடைய இயக்கம் இருக்குது, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று வீட்டோடு கையாற்றுங்கள். எனக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் 5 ஆண்டுகள் நிறைவேற்றிய திட்டப்பணிகளுக்கு தொடர்ந்து இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். இன்னும் 5 ஆண்டுகள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். அது தடைபட்டு போயிருக்கிறது. அதை எப்படியாவது நாம் எதிர்கட்சியாக இருந்திருந்தாலும் இன்றைக்கு நாம் மக்களிடத்தில் போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை உரிமையோடு எடுத்து சொல்ல வேண்டிய அந்த வகையில் நம்முடைய கடமையை ஆற்றுவோம் என்று எடுத்து சொல்லி இன்றைக்கு மனக்கோலம் முடிக்கக்கூடிய உணவக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய், நாட்டிற்கு தொண்டர்களாய் நீங்கள் வாழ். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.